Hello students, welcome to my channel Crack Neat Biology. I'm S. Pratibha, a postgraduate in biotechnology. இன்னைக்கு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் தட் இஸ் டிஎன்ஏ வர்சஸ் ஆர்என்ஏ பார்க்கலாம். ஓகே, அப்புறம் இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடி என்னோட ஹர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அன்ஈக்விவோக்கல் ப்ரூஃப் தட் டிஎன்ஏ இஸ் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க ஹர்ஷி அண்ட் சேஸ் இல்லையா. ஸோ பட் சில வைரஸ் லைக் டொபாக்கோ மொசைக் வைரஸ், கியூபி பாக்டீரியோஃபேஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்என்ஏவும் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ ஆனால் நம்ம ஏன் ஆர்என்ஏவை வந்து ப்ரிடாமினன்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறது இல்லை, டிஎன்ஏவை தான் வந்து ப்ரிடாமினன்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம். ஸோ ஆர்என்ஏ கூட வந்து எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏன்னு நிறைய கேட்டலிட்டிக் ரோல் ப்ளே பண்ணுது, நிறைய டைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் why we are calling DNA as the predominant genetic material? Because of the difference between the chemical structures of the two nucleic acid molecules. That's why we are calling DNA as the predominant genetic material. So நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். டிஎன்ஏல வந்து இருக்கிற சுகர் வந்து டிஆக்சி ரிபோஸ், வேறஸ் ஆர்என்ஏல இருக்க சுகர் வந்து ரிபோஸ். ஸோ இந்த ரிபோஸ் சுகர்ல இருக்க இந்த 2' குரூப் வந்து ஹைலி ரியாக்டிவா இருக்கும். ஓகே, அதுதான் வந்து ஆர்என்ஏவை ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன் இருக்கும். வேறஸ் ஆர்என்ஏல வந்து அடினைன், குவானைன், சைட்டோசைன், யுராசில் இருக்கும். ஓகே, ஸோ அடினைன் அண்ட் குவானைன் வந்து பியூரின்ஸ், சைட்டோசைன், தைமைன், யுராசில்ன்றது வந்து பைரிமிடன்ஸ். ஓகே, ஸோ பியூரின்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும். பட் பைரிமிடன் ரெண்டுக்குமே காமனாக இருக்க ஒரே பைரிமிடன் சைட்டோசைன் மட்டும்தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மாலிகுல் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லணும்னா அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா இஸ் இட் ஷுட் பி ஏபிள் டு ஜென்ரேட் இட்ஸ் ரெப்ளிகா. இந்த க்ரைட்டீரியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இருந்து வந்து நீட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இட் ஷுட் பி ஏபிள் டு ஜென்ரேட் இட்ஸ் ரெப்ளிகா. ஸோ இந்த க்ரைட்டீரியா படி பார்த்தோம்னா போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ கேன் ஏபிள் டு டியூப்ளிகேட் தேர் ஸ்ட்ராண்ட்ஸ். கரெக்டா, ரெண்டுமே வந்து ரெப்ளிகேஷன் பண்ண முடியும். பட் நம்ம வந்து பயோகெமிக்கல் மாலிகுல்ஸ் லைக் புரோட்டீன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதால வந்து இந்த ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியாவையே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பிகாஸ் ப்ரோட்டீன் கான்ட் ரெப்ளிகேட், ரைட்? ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து இட் ஷுட் பி ஸ்டேபிள் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி. ஸோ இந்த பாயிண்ட் படி நம்ம பார்க்கும்போது நம்ம டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள்லேயே பார்த்தோம் இல்லையா, கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள், அதாவது டிஎன்ஏவால் பேத்தோஜெனிக் ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின் எப்படி வந்து அந்த ஆர் ஸ்ட்ரெயின் வந்து பேத்தோஜெனிக்காக மாத்துச்சு. ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், இந்த ஸ்ட்ரெயினை வந்து ஆர் ஸ்ட்ரெயின் லைவ் செல்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது ஃபேவரபிள் கண்டிஷனில் வந்து இந்த ஹைலி ஸ்டேபிள் டிஎன்ஏ வந்து இந்த ஆர் ஸ்ட்ரெயினை பேத்தோஜெனிக்காக மாற்றும் இல்லையா. ஸோ இது நம்ம கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே பார்த்தோம். ஸோ அதுலேயே நமக்கு எவிடென்ட் ஆயிடுச்சு டிஎன்ஏ இஸ் ஹைலி ஸ்டேபிள்னு. பட் ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த OH 2' குரூப், இந்த ரிபோஸ் சுகர்ல இருக்க 2' குரூப் வந்து ஹைலி ரியாக்டிவ் குரூப். இது வந்து ஒரு நியூக்ளியோடைட், இப்போ ஆர்என்ஏ டிஎன்ஏ ரெண்டுமே ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின். ஸோ ஒரு நியூக்ளியோடைட்லையும் இந்த OH குரூப் வந்து ஹைலி ரியாக்டிவா இருக்கும் ஆர்என்ஏல. அதனால ஆர்என்ஏ என்னவா இருக்கும்னா இட்ஸ் ஹைலி லெபைல். லெபைல்னா ஸோ ஹைலி இட் கேன் ஈஸிலி ஆல்டர்ட். ஓகே, லெபைல் மீன்ஸ் ஈஸிலி ஆல்டர்ட், ஈஸிலி ஆல்டர் பண்ணுறதா இருக்கும் அண்ட் ஈஸிலி டீக்ரேடபிளாக இருக்கும். ஸோ ஆல்சோ வந்து ஆர்என்ஏக்கு கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குன்னு நமக்கு தெரியும், எம்ஆர்என்ஏலாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால இட்ஸ் ஹைலி ரியாக்டிவ். பட் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா கெமிக்கலி இஸ் லெஸ் ரியாக்டிவ் அண்ட் ஸ்ட்ரக்சரலி more stable. So when compared to RNA, among the two nucleic acid, DNA is the better genetic material. Okay, third criteria வந்து it should provide the scope for slow changes, that is mutation that are required for evolution. ஸோ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இதுக்கு மியூட்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டர் ரேட்டில் தான் நடக்காது, ஸ்லோ சேஞ்சஸ் தான் நடக்கும். ஓகே, லைக் டெலிஷன் மியூட்டேஷன்ஸ், ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்ஸ், ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ
ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து டிஎன்ஏல மியூட்டேஷன் நடக்கும். போத் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுத்துலேயுமே மியூட்டேஷன் நடக்கும், பட் டிஎன்ஏல இட் வில் பி ஸ்லோ. பட் ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா இந்த ஹைலி ரியாக்டிவ் குரூப் இருக்கிறதுனால, அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இட் வில் மியூட்டேட் அட் அ ஃபாஸ்டர் ரேட். ஓகே, இந்த வைரஸஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனோமும் எப்படி இருக்கும், ஷார்ட் லைஃப் ஸ்பேனாக இருந்தாலும் நல்ல ஃபாஸ்ட்டாக மியூட்டேட் ஆகி ஃபாஸ்ட்டாக இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும் வைரஸ். ஓகே, தட்ஸ் வை வைரஸஸ் வில் இவால்வ் ஃபாஸ்டர். ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக வச்சிருக்க வைரஸஸ் வில் இவால்வ் ஃபாஸ்டர். ஓகே, ஸோ இன்னொரு இது பார்த்தோம்னா நம்ம ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து டைரக்டாக இட் கேன் கோட் ஃபார் தி சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ஹென்ஸ் கேன் ஈஸிலி எக்ஸ்பிரஸ் த கேரக்டர்ஸ். பட் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இஸ் டிபெண்ட் ஆன் தி ஆர்என்ஏ ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். நமக்கு தெரியும் டிரான்ஸ்லேஷன்லேயே அப்படி தான் நடக்கும் இல்லையா. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிசைசிங் மிஷினரி வந்து இஸ் ரிவால்விங் அரவுண்ட் ஆர்என்ஏ. ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த க்ரைட்டீரியா படி பார்க்கும்போது டிஎன்ஏ இஸ் தி பெட்டர் ஜெனட்டிக் மெட்டீரியல். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் மெண்டலியன் கேரக்டர்ஸ். So Mendelian traits are governed by a single gene and that single gene has two different versions. பார்த்தீங்கன்னா இது வந்து alleleன்றது என்னது, different versions of a same gene தான் allele. Okay, one chromosome we will get from father and one from mother இல்லையா. ஸோ அந்த சேம் ஜீன்லேயே வந்து different versions இருக்கிறது தான் alleleன்னு சொல்லுவோம். ஸோ dominant allele, recessive alleles இருக்கும். ஸோ சிங்கிள் ஜீனில் வந்து எப்படி வந்து டூ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கு. ஸோ இதை வந்து கவர்ன் பண்ணுறது தான் மெண்டலியன் ட்ரைட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் டிஎன்ஏ இஸ் தி பெட்டர் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் why DNA is called as the predominant genetic material. ஸோ நம்ம இது ரெண்டுமே ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் டிஎன்ஏ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இட் இஸ் ப்ரிஃபர்டு ஃபார் த ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். வேரஸ் ஆர்என்ஏ வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி ப்ரோட்டீனாக சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு ஆர்என்ஏ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஆர்என்ஏ இஸ் பெட்டர் அண்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏ இஸ் பெட்டர். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து என்ன நீட் கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 2023 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஆர்என்ஏ மியூட்டேட்ஸ் அட் அ ஃபாஸ்டர் ரேட். So it is correct, right? Second statement is viruses having RNA genome have a lot shorter lifespan and mutate and evolve faster. Correct தானே? So viruses having RNA genome have shorter lifespan, mutate and evolve faster. இப்போதான் நம்ம அதுவும் பார்த்தோம் இல்லையா. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் ஆன்சர். ஸோ 2016 ஒரு நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இதை நல்லா படிச்சுக்கோங்கன்னு. ஸோ இதில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. A molecule that can act as the genetic material must fulfill the traits given below except அப்படின்னு சொல்லி it should be able to express itself in the form of Mendelian characters. That statement is correct. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா it should be generate its replicaன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்ட். It should be unstable structurally and chemically கொடுத்துருக்காங்க, that is wrong. It should be stable chemically and structurally. Third statement is wrong. And fourth statement வந்து it should provide the scope for slow changes that are required for evolution. So இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபோர்த்தாக கொடுத்துருக்காங்க, that is correct. So இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து சி தான் வந்து இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இட் ஷுட் பி அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரலி அண்ட் கெமிக்கலின்னு அவங்க கொடுத்துருக்கிறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் ஷுட் பி ஸ்டேபிள் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி. ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இந்த 4 பாயிண்ட்ஸையும். ஸோ இந்த கொஷின் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.